அப்படியே டாட்டா கட்டிட்டு நம்ம வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கு. நம்ம இப்போ இருக்கிறது வந்து எர்ணாகுளம் டவுனு. நம்ம வேறு ஒரு இடம் போகணும். அப்படியே ஜாலியாக போகுது. ட்ரெயினுக்கு எல்லாம் ஒரு பாய் சொல்லி பண்ணுவோம் சரிங்களா. நம்ம ஊர்லேருந்து இந்த ட்ரெயின் வந்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம நேராக நம்ம நீடாமங்கலம் போயிடலாம். நாகூர் காரைக்கால் டு எர்ணாகுளம் கொச்சின் இந்த ட்ரெயின் நல்ல ஒரு சூப்பரான ட்ராவலுங்க. ட்ரெயின் ட்ராவல்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நல்ல சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த கேரளத்தில் வந்து அப்படியே நம்ம ரீச் ஆகும்போது நல்ல மழை, ஏர்லிங் மார்னிங் நல்ல மழை, அந்த சைடில் அந்த வியூஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க. அன்ஃபார்ச்சுனேட்லியாக நான் வந்து கொடை அப்பயே நினச்சிட்டு வந்தேன், ரெயின் கோட்டையில் கொடை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட கேட்டேன், இங்கே எப்படா இருக்குது சீசன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொன்னான் இல்லை மச்சான் இருக்குது அப்படின்னு. அவன் சொன்னான் இங்கே நல்ல மழை இருக்குடா அப்படின்னு சொல்லி. தெரில, அவனை வர சொல்லியிருந்தேன் வாடான்னு. என் ஃப்ரெண்டு அங்கே பக்கத்தில் இதில் இருக்கான் அலுவாவில். நான் தூங்கிட்டேன். அலுவாவில் தான் நம்ம இறங்குறோம். நல்ல மலையில் தூங்கியாச்சு. இப்போ திருப்பி நம்ம ஒரு லோக்கல் ட்ரெயின் இல்லை மெட்ரோ பிடிச்சி ரொம்ப தூரம் போயிட்டு இல்லைனா மினி பஸ் பிடிச்சி தான் போகணும். இங்கே மினி பஸ் ரொம்ப கஷ்டங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேஸில் ஓட்டுற மாதிரி தான் எல்லாமே ஓட்டுவாங்க அந்த மினி பஸ்ஸெல்லாம். இங்கே ஃபுல்லாகவே அந்த அனுபவம் வந்து கேரளாவுக்கு மினி பஸ்ஸில் போனவங்களுடைய கேட்டிங்கன்னா தெரியும். நம்ம ஊர்லலாம் எவ்வளோ சூப்பராக ஓட்டுவாங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிஸ்கில் தான் ஓட்டுவாங்க. உட்காந்துருக்க நம்மளே வந்து போய் சேர்றது வந்து உறுதியாங்கிறது தெரியாமல் தான் போயிட்டுருப்போம். இந்த மாதிரி ஒரு ஆபத்தான பயணத்தை தான் நிறையா பேர் இது பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ட்ராக்கில் நடக்கக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லாம் ட்ரெயின் வந்து வேகம் வரும், எக்ஸ்பிரஸ் வரும். ஆனால் இவங்க வந்து நிறையா பேர் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக்கை வந்து கிராஸ் பண்ணுறாங்க. அங்கே நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் அதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கிறாங்க. அது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏன்னு எனக்கு புரியல. அது ஈஸி ஷார்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என்றைக்குமே இது ரிஸ்க். இது செய்யக்கூடாது. நம்ம எர்ணாகுளம் டவுன்லேருந்து அப்படியே கொஞ்சம் வெளியில் மெட்ரோ போகிற வழி இது. இப்படி வந்தோம்னா இங்கே ஃபுல்லாக ஒரு அட்டாச்மெண்ட்ஸு, அப்புறம் இங்கே ரூம்லாம் நம்ம கொஞ்சம் ஓரளவு ரெண்ட்டு கிடைக்கும், பிரச்சனை இல்லை. அப்படியே ஆட்டோலாம் நீங்கள் கரெக்டாக கேட்டிங்கன்னா நல்லா வழி சொல்லுவாங்க. ஆனால் ரேட்டு நீங்கள் பேசுவீங்க. இது ஃபுல்லாகவே ரூம் ரெண்ட்டு தான். இங்கே ஃபுல்லாகவே இப்படி போயிட்டே இருக்கலாம். இந்த சாயா டீ கடை எல்லாமே இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் நிறையா டைம் வந்திருக்கேன் இங்கே. அப்போ நான் பிடிச்சிருக்கேன். இங்கே பக்கத்தில் காலமச்சேரின்னு சொல்லிட்டு அங்கே என் ஃப்ரெண்டு இருந்தான். அவனை பார்க்க வருவேன். அப்புறம் என்னுடைய ஒர்க் விஷயமாக அங்கே வந்து நான் ஒரு 20-25 நாளுக்கு மேலே அங்கே தங்கியிருந்தேன். அப்போ எனக்கு தெரியும் இந்த இடம்லாம். அப்போ நம்ம எடுக்கலை, வீடியோ எடுக்கிறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. நல்ல மழைங்க, நல்லா அருமையாக இருக்குது. சாயா கடை மீடியம் ஆகிட்டு ஒரு சாய், மீடியம் சாய். வடை, நம்ம ஒரு போண்டா, பிஸ்கெட்டு. இது வந்து உண்ணியப்பம் சொல்லுவோம். உண்ணியப்பம். இது வந்து சுழியம். இது வந்து நம்ம கொழுக்கட்டை மாதிரி உள்ளது. இது சின்ன சாயா கடை. அந்த ஒரு சாயா அடிப்போம். பெரிய சாயா கடை. உண்ணியப்பம் நல்லா இருக்கும். உண்ணியப்பம் நல்ல டேஸ்ட் உண்டு. ரொம்ப சுகர் இல்லை, ரொம்ப சுகர் இல்லாமல் இல்லை, கரெக்டான சுகர்லாம் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக நம்ம ஜங்ஷன்லேருந்து வெளில வரும்போது கார்னரில் இருக்கும் இந்த கடை. நல்ல டேஸ்ட்டு.
கேரளாவில் வந்து உண்ணியப்பமும் வாழைப்பழத்தில் ஒரு பஜ்ஜி போடுவாங்க. அது பேர் வந்து பழம்பொரி சொல்லுவோம். அது எப்போ வந்தாலும் நம்ம சாப்பிடுவோம். இங்கே இப்போ ஒன்றும் வரல, உண்ணியப்பம் மட்டும்தான் இருக்குது, பழம்பொரி வந்துடல. அப்போ ரொம்ப சின்ன கடை தான், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. காய வடிப்போம், அப்புறம் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போவோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் போகிறோம். கொஞ்சம் தூரம் தான், அப்படியே நம்ம வந்து இந்த எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து இப்படி இறங்கி வெளியில் வந்தோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ இருக்கும். இங்கே நல்லா எல்லா இடத்துக்கும் இருக்கும். கொச்சின் டு எர்ணாகுளம் ஃபுல்லு மெட்ரோ இருக்கும். இங்கே நம்ம ஊர் மாதிரி இது கிடையாது. இது நம்ம சென்னையிலாம் போகணும்னா தாம்பரம் கிண்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போல் கிடையாது. இங்கே வந்து என்னென்னா எல்லாத்துக்கும் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து நம்பர் கொடுக்குறாங்க. மெட்ரோ புல்லர் 665 11 610 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரில் தான் போகுது. நம்ம இப்போ போவோம், மெட்ரோவில் போவோம். இங்கே ஃபுல்லு ரூம் ரெண்ட்டு ஃபுல்லு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ரூம் இங்கே எடுத்துகிட்டு ரிட்டன் இந்த ஸ்டேஷனாக இருந்தால் நீங்கள் ரூம் எடுக்கலாம். இல்லைனா இங்கே எங்கேயாச்சும் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஆனால் அது இங்கே வந்து ரிஃப்ரெஷ்க்கு வந்து ரொம்ப காசு கேட்குறாங்க. நம்ம லாஸ்ட் டைம் திருவனந்தபுரம் போனோம். திருவனந்தபுரத்துலலாம் அங்கே ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். திருவனந்தபுரம் ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காசு இல்லை. நம்ம ஜஸ்ட்டு ரிஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா 50 ரூபா. 1 ஹவர் ரூம் வேணும், நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா 250, 2.5 அது கவரேஜ் ஆகும் எல்லாமே நமக்கு. அதில் பிரச்சனை கிடையாது, அதில் நமக்கு எல்லாமே கவர் ஆகிடும். 250 ரூபாய்க்கு நீங்கள் ரிஃப்ரெஷ்ஷு 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஏசி ஹாஸ்டல், அது டபுள் பெட் ஸ்பேஸ், நம்ம வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நான் கேட்டேன், போன டைம் வந்தப்போ கேட்டேன், ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா வேணும் அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம வழக்கம் போல் நம்ம ஒரு வேலை பார்ப்போம்ல, அந்த வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயாச்சு. ஏன்னா கொஞ்சம் அங்கே அந்தானே போனீங்கன்னா ஃப்ரீ இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம குளிச்சுட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு ஒன்றே போயிட்டோம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல வேலை இல்லை, அதனால் நமக்கு இங்கே ரூம் எடுக்கிறது வேஸ்ட்டு. நம்ம போக வேண்டியது வேறு இடம் அப்படிங்கும்போது அப்போ நமக்கு இங்கே இருக்கிறது இல்லை, வேஸ்ட்டு தானே. நான் எப்போ இங்கே வந்தாலும் இங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளிவாசலுக்கு போயிடுவேன். அந்த பள்ளிவாசலில் போயிட்டு தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவேன். அது என் மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு பள்ளிவாசல். நான் கேரளா இந்த டவுன்ஷிப் வந்து ரொம்ப நேரம் வந்திருக்கிறேன், ரொம்ப தடவை வந்திருக்கிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தேன், அப்போ அந்த பள்ளிவாசல் இருக்கும். அந்த பள்ளிவாசல் சூப்பராக இருக்கும், ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ சைலண்டாக இருக்கும். அந்த அட்மாஸ்பியரே நல்லாயிருக்கும். இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு நம்ம தொழுதுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம வேறு இடத்துக்கு போவோம். மழை காய்ஸ், அதனால் கேமராவில் ஃபுல்லாக தண்ணி பட்டு ஒயிட் ஆகிட்டே இருக்குது. கேமரா பண்ண முடியல. போகிறோம். இப்போ பாருங்களேன், அந்த வியூஸ் பாருங்களேன் எப்படி இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்களேன். நல்ல ஒரு கேரளா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எப்போவுமே. ஏன்னா நிறைய விஷயம் தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க, தமிழ்நாடு சொர்க்கம் என்றைக்குமே. கேரளா வந்து எனக்கு 2002 ஃபஸ்ட்டு நான் கேரளா வந்தேன். அப்போலேருந்து என்னமோ தெரில, அதோட ஒரு அட்ராக்ஷன் ஆகிடுச்சு. இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி என் ஊர் மாதிரி கேரளா அப்படின்னு சொல்லுவேன். நிறைய இடம் போயிருக்கிறேன் கேரளாவில், ஏகப்பட்ட இடம் போயிருக்கிறேன். ஆனால் அப்போல்லாம் நம்ம விளாக் தோணலை. ஏன்னா நம்ம வாய்ஸு கரெக்டாக இருக்குமா, நம்ம பண்ணுற விளாக் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து போயிட்டுருக்கிறேன். பார்ப்போம், நீங்கள் கொடுக்குற அந்த வியூஸ், நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் இன்னும் நம்ம அடுத்தடுத்து எங்கெங்கே போவோம் அப்படின்னு சொல்கிறது. என்னடா எல்லோரும் விளாக் பண்ணுறா, நீ விளாக் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. போவோம், எது வரையும் போகுதோ அது வரையும் போகும், இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.